ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இரவு முழுவதும் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று ஜெபிக்கிறார். இரவு முழுவதும் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தில் கடவுளோடு தன்னை முழுமையாக இணைத்துக் கொள்கிறார். அவருடைய திட்டத்திற்கு முன்பாக தன்னுடைய நிலையை முழுமையாக கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொள்கிறார். என்னுடைய விருப்பமல்ல, உம்முடைய விருப்பப்படியே ஆகட்டும். இந்த இயேசுவின் ஜெபம் அவரை புதிய திருச்சபையை, புதிய இஸ்ராயலை, புதிய தோட்டத்தை, புதிய தோட்டத் தொழிலாளர்களை உருவாக்குகின்ற ஒரு புதிய பணியை அவர் தொடங்குகிறார். இந்த 12 பேரும் 12 விதமான மனிதர்கள், 12 விதமான தத்துவ நினைவுகளை கொண்டவர்கள், கருத்துக்களை கொண்டவர்கள், பல்வேறு விதமான சூழ்நிலையிலிருந்து வந்தவர்கள். ஆனால் இயேசுவின் மீது கொண்ட அன்பும் அவருடன் கொண்ட இணைப்பும் இவர்களை ஒன்றாக வைத்து இயேசு எதை விரும்பினாரோ அதை செய்ய அவர்களை அழைத்தது. இதுதான் திருத்தூது பணி என்பது. நம்முடைய பல்வேறு வேறுபாடுகள், பிரச்சனைகள் இருப்பினும் அவற்றை அனைத்தையும் களைந்துவிட்டு இயேசுவை நோக்கி நம்முடைய கண்களை நோக்குகின்ற போது நாம் இயேசு எதை நினைக்கிறாரோ அதை செய்வோம். எனவே ஜெபிப்பது என்பது மிக அவசியமான ஒன்று. அதுவும் சீடனுக்குரிய வாழ்வில் தன்னுடைய வாழ்வினுடைய அர்த்தத்தை உணர்வதும், தன்னுடைய வாழ்வு எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து பயிற்சி பெற்றுக்கொள்ளவும் இது அவசியமாகிறது. எனவே ஜெபிப்பது என்பது கடவுளுக்கு முன்னால் நம்மையே முழுமையாக சரணாகதியாக்கிக் கொள்வது. அதன் மூலமாக நம் வாழ்க்கையில் கடவுள் எதை விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். இயேசு ஜெபம் முடித்த பிறகு 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவரிடம் விருந்து வெளியேறிய கடவுளின் சக்தி அவரை தொட்டவர்கள் எல்லாரும் குணமானார்கள். இன்றும் ஜெபிப்பதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் இவைகள். மனிதர்களுக்கு நல்லது செய்யவும், மனிதர்களை வழிநடத்தவும், மனிதர்களுக்கு தேவையானதை செய்யவும், கடவுளின் திட்டத்தை இவர்களுக்கு வெளிப்படுத்தவும் சீடத்துவ பணியில் இன்றியமையாதது ஜெபமாகும். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி. உமது அருளுக்கு நன்றி, ஆற்றலுக்கு நன்றி, உமது கொடைகளுக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய விருப்பப்படி நாங்கள் நடக்கவும், உமது விருப்பத்தை அறிந்து கொள்ள நாங்கள் இடைவிடாது ஜெபிக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். அன்னைமரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.